கோர்ட் ஜாபுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை பற்றி 3 பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஜூலை 18, அதாவது இன்னைக்கு ஆஃப்டர்நூன் பேஜ் 12:30 பேஜ் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா. அந்த பேஜில் போகிற கேண்டிடேட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 2 நோட்டிஃபிகேஷனுமே செலக்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. அதாவது மசாலஜி நோட்டிஃபிகேஷன் அண்டு ஆஃபீஸரேஷன் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே செலக்ட் ஆனவங்களாக இருப்பாங்க. மோஸ்ட்லி கேண்டிடேட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க இன்றைக்கி மதியம் பேச்சில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து இதுக்கு முன்னால் நடந்த 4 டேஸில் அப்படி இருந்திருக்காது. ஓகேங்களா, அப்போ இந்த மதியம் ஆஃப்டர்நூன் பேஜ் போகிறவங்க மட்டும் 2 செட் ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு போங்க, மறந்துடாதீங்க. இந்த ரீசன்ட் 4 டேஸில் போனவங்க 1 செட் ஜெராக்ஸ் தான் வாங்கியிருப்பாங்க. பட் இன்றைக்கி மதியம் போகிறவங்க 2 செட் ஜெராக்ஸுமே கொண்டு போங்க மறக்காமல். மார்னிங் பேஜை சொல்லலை, அவங்க நேற்றுக்கு முந்தைய நாள் மாதிரி அவங்கள்ட்ட மார்னிங் போகிற பேஜ்கிட்டையுமே 1 செட் ஜெராக்ஸ் தான் வாங்கிக்கிடுவாங்க. பட் இன்றைக்கி மதியம் போகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் 2 செட் ஜெராக்ஸுமே கொண்டு போங்க, நல்லது. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டு, இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சிவிக்கு பிஃபோராகவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் சொல்லலை, மறைச்சிட்டேன். ஏன் அப்படின்னா இதை நான் அப்போயே சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப 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 ஹோப் கொடுத்த மாதிரி ஆகி போயிடும். அதனால தான் உங்கள்கிட்ட மறைச்சது. இது என்ன விஷயம்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரு நாள், அதாவது நேற்று நான் வந்து போக முடியலை, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லை ஏதோ சுச்சுவேஷன், என்னால் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போக முடியலை, அப்போ அடுத்த நாள் போய்க்கிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது கன்ஃபார்ம் 100% அடுத்த நாள் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அன்றைய தினம் ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா அட்டெண்டன்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. மார்னிங் ஒரு வேளை 9 o'clock பேஜ் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் காலதாமதமாக 1 hour 2 hour காலதாமதமாக டிலே பண்ணி போனாலும், ஏன் அதிகபட்சம் மதியமே டிலே பண்ணி போனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து சரி ஓகே ரீசனை சொல்லும் போது கொஞ்சம் லைட்டாக அட்வைஸ் பண்ணிட்டாவது, ஒரு அட்வைஸ் பண்ணிட்டாவது உங்களை வந்து அட்டெண்டன்ஸ் வந்து போட்டு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3 PM வரை தான் டைம் இருக்குது, 3 மணி வரை தான். கரெக்டாக 3 மணி ஆகிட்டா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அட்டெண்டன்ஸை க்ளோஸ் பண்ணி அவங்க வந்து சென்ட் பண்ணி வச்சுருவாங்க. அவங்க அன்னன்னைக்கு பண்ணுற ரெக்கார்ட்ஸ், இந்த ஒரு ரிமார்க்லாம் நோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அன்னன்னைக்கு அவங்க பண்ணுற ரெக்கார்ட்ஸு அட்டெண்டன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அன்றைக்கி மதியம் 3 மணிக்கு மேலே அவங்க சென்ட் பண்ணி வச்சுருந்தனால தான் உங்களுக்கு அடுத்த நாள் நீங்கள் முதல் நாள் சிவியை தவற விட்டுட்டேன் அப்படி அடுத்த நாள் போனாலுமே உங்களை வந்து அதனால தான் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாம இல்லை முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிருவாங்க. தேர்டு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுங்கள். ஆக்சுவலி அப்ளை பண்ணும் போதே டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்ற மாதிரி டேப் கிரியேட் ஆகிருக்கும். அதில் எஸ் ஆர் நோ கேட்டிருக்கும். அதில் அதை பார்த்துட்டு மோஸ்ட்லி நோ கொடுத்துருப்பாங்க. சிலர் வந்து எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. என்ன தான் கேட்குதுன்னு பார்ப்போமே சொல்லி எஸ் கொடுத்துருப்பாங்க. உள்ளே போய் டைப் பண்ணுவோம், டைப் பண்ணி சர்டிஃபிகேட் கேட்டால் நம்ம திரும்ப வெளியில் வந்துட்டு நோ கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஸோ எஸ் கொடுத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்லாம் கேட்கல, அப்லோட் பண்ண சொல்லலை. ஸோ நம்ம வந்து என்ட்ரி பண்ணுவோம் சொல்லி மோஸ்ட்லி வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாகவோ இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவோ எனி ஒன் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா இப்போ சிவி நடக்கிற 8 ஜோனலில் 6 ஜோனலில் இதை கண்டுக்கிறவே இல்லை. பட் 2 ஜோனலில் மட்டும் இதை பார்த்து மென்ஷன் பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொல்லி ரிமார்க்கு நோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 2 ஜோனலில் வந்து ரிமார்க்கு நோட் பண்ணவங்களும் சரி இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் விஷயத்தில், மற்ற 6 ஜோனலில் வந்து இதை பற்றி கேட்டிருக்கவே மாட்டாங்க அவங்களும் சரி. ஒட்டுமொத்தமாக 8 ஜோனலில் உள்ளவங்களும் இந்த மாதிரி எஸ் கொடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஏதாவது மென்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ரெடி பண்ணி வைங்க. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஃபைனல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் பார்த்தீங்களா, ஸோ அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு ரீசனும் இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் சொன்னேன் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து ப்ராப்பராக பர்ஃபெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வைங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ மூலமாக உங்கள்கிட்ட கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.